ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு 99வது நாளுக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முக்கியமா இந்த நாள்ல வெற்றிக்கு பிறகு பிசாசு கொடுக்கிற பயத்திலிருந்து உங்களை என்னையும் மீட்டெடுக்க போகிறார். சில ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்கிறோம். சில ஆசீர்வாதங்களை தேவனுக்கு பிரியமான அடையாளத்தில் நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். ஆனா பிசாசு என்ன பண்றான்னா, அந்த வெற்றியை வச்சே நம்மளை பயமுறுத்துறான். அந்த உயர்வை வச்சே உங்களை என்னையும் தாழ்த்துகிறான். அந்த உயர்வை வச்சே உங்களை என்னையும் மிரட்டுகிறான். இந்த நிலைமை மாறதாங்க 10 ஜெப குறிப்புகள் என்னோடு கூட இணைந்து நீங்க ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். முதல் காரியம் நம்ம ஜெபிக்க போறோம். பயம் நீங்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எலியாக்குள்ள இருந்த அந்த பயம் நீங்கும்படி கர்த்தர் செய்தார். நமக்குள்ளேயும் எலியா சூறை சுடிக்குள்ள பயந்து படுத்துறது போல நம்ம குடும்பம் கூட சில விஷயத்துல பயந்து படுத்து கொண்டு இருக்கிறது, எழ முடியாம கஷ்டப்படுகிறது, பயத்துல வாழ முடியாம இருக்கிறது. இந்த நிலைமைகள் எல்லாம் மாறணும். ஆண்டவர் உதவி செய்யணும், தேவன் கிருபை பாராட்டணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் நல்லா ஜெபிச்சுட்டு இந்த இரவு படுங்க. ஆண்டவர் அந்த பயத்திலிருந்து இரவே உங்களை வெளியே கொண்டு வருவார். ரெண்டாவது பாருங்க, முக்கியமான விஷயம், வெற்றிக்கு பின்பு ஒரு உறுதியாய் இருக்கணும். நீங்களும் நானும் ஜெயித்த பிறகு பயம் வராமல் அந்த உறுதியில நீதியின் அடையாளத்தோடு நிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நமக்குள்ள கடந்து வரணும். அந்த உறுதியில நிற்காம வீட்டுல போயிடுவாங்க. கணவர் பயந்துருவாரு, பிள்ளைங்க பயந்துருவாங்க. சில நன்மைகள் நம்ம வாழ்க்கையில வாங்கும் போது அது வன்கணாயிடும், பொறாமையினால மாட்டிப்போன்னு சொல்லி பயப்படுவோம்ல. அதுல இருந்து வெளியே வந்து உறுதியா நிக்கணும் தேவ பிரசன்னத்துல. அதை மையமா வைத்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, மன அமைதி. கலக்கம் இல்லாம, ஆண்டவரே உங்க சமாதானத்தை எங்க இருதயத்துக்கு கொடுங்கப்பா, அதுல ஒரு ஓய்வை என் இருதயத்துக்கு கொடுங்கப்பா, என் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் நல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு படுங்க. தேவன் இந்த நாள்ல அப்படிப்பட்ட ஒரு மன அமைதியின் சமாதானத்தை கொடுப்பார். ஏமே. நான்காவது பாருங்க, சோர்வில் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பலம். சோர்வடைந்த நேரங்கள்ல பயத்தை அல்லாம பலத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது. கணவருக்கு வேலையில, குடும்பத்துக்கு, மனைவிக்கு சரீரப்பிரகமான பலவீனத்துல, இப்படி பல காரியத்துல பிசாசு சோர்வு கொடுக்க பார்க்கிறான். ஆனா ஆண்டவர் அதிலிருந்து உங்களை உயர்த்தணும். ஆண்டவர் அதிலிருந்து உங்களை நகர்த்தணும். தேவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு துணையாய் நிற்கணும். தேவனை நோக்கி மையமாக வைத்து ஆண்டவரை நோக்கி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. பயத்துக்கு உங்களை நீங்களாக்குவார். போராட்டங்களுக்கு உங்களை நீங்களாக்குவார். அவர் உங்க கூட இருக்கிறார்னு சொல்லி காண்பிப்பார். சோர்விலிருந்து பலத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏமே. ஐந்தாவது